आपका ये प्यार, आपके आशीर्वाद, ऐसा लग रहा है ये चुनाव सभा नहीं विजय सभा हो गई है। உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் இந்த வரவேற்பும் உங்களுடைய குரலையும் கேட்கும்போது இது தேர்தல் கூட்டமாக தெரியவில்லை, வெற்றியின் கூட்டமாக தெரிகிறது। आने वाली 19 अप्रैल को देश के विकास के साथ साथ तमिलनाडु के विकास के लिए भी एनडीए को वोट देना है। मैं जानता हूं यहां डीएमके सरकार एनडीए के समर्थन में चल रही ये लहर से डर गई है। वो बीजेपी एनडीए के कार्यकर्ताओं को कैंपेन नहीं करने दे रही, रुकावटें पैदा कर रही है। लेकिन मैं बीजेपी एनडीए के हर कार्यकर्ताओं को कहूंगा, तमिलनाडु के लोग आपके साथ हैं। मैं आपको विश्वास दिलाता हूं, मैं आपके साथ हूं। நண்பர்களே, வர்ற 19ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது। நம்முடைய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை, உங்கள் ஆதரவை பெறப்போகிறது என்ற நம்பிக்கை எனக்கு வந்து கொண்டிருக்கிறது। ஆனா இங்க ஆட்சியில் இருக்க திமுக அரசுக்கு பயம், பதட்டம் வந்துவிட்டது। எங்கடானு ஏன்னா உங்க அலை போல நீங்க வர்றீங்க, பேரலை போல ஆதரவு தர்றீங்க, உங்களை எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க। பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் பிரச்சாரத்தை தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள்। ஆனா நான் பிஜேபி காரியகர்த்தாக்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், நீங்க பயப்பட வேண்டாம், மொத்த தமிழ்நாடு உங்க கூட நிக்குது, நான் உங்க கூட இருக்கேன், உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது। அதனால துணிச்சலோட நீங்க உங்க தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம்। 19 अप्रैल को हर बूथ पर आपको ज्यादा से ज्यादा मतदान करना है। साथियों, एनडीए ने तिरुनेलवेली से श्री नयनार नागेंद्र को, कन्याकुमारी से श्री पोन राधाकृष्णन को, काशी से श्री जॉन पैनियन को और तुत्तुकुड़ी से एसडीआर विजया सिलन को और विरुद्धनगर से श्रीमती राधिका शरद कुमार को अपना उम्मीदवार बनाया है। नண்பர்களே, ये सब लोग दिल्ली में आपकी आवाज बनेंगे। इतना ही नहीं, मैं देश के विकास के साथ तमिलनाडु का बहुत विकास करना चाहता हूं। ये मेरे साथी, मेरे उस काम को आगे बढ़ाने के लिए मुझे इनकी दिल्ली में जरूरत है। आपको मेरा अनुरोध, इसके साथ साथ मेरा आपसे आग्रह भी है, तमिलनाडु के हर परिवार में जाइए और जाकर के कहना, मोदी जी ने आपको वणक्कम कहा है, हर परिवार तक मेरा वणक्कम पहुंचाना। நண்பர்களே, வர்ற 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கு। நம்முடைய பாரத நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் என்டிஏ கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்। திருநெல்வேலியிலிருந்து நம்முடைய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், கன்னியாகுமரியிலிருந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள்,